வணக்கம். ஸ்டாலின் கதையை முடித்த தேர்தல் ஆணையம் அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வருகின்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் திமுக தனித்துதான் போட்டியிடும். கூட்டணிகள் அனைத்தும் தாவேகாவின் பக்கம் இருப்பதால் வாக்கு சதவீதம் குறைந்துவிட்டால் தேர்தல் அங்கீகாரத்தை திமுக இழக்க நேரிடும். ஏற்கனவே திமுகவில் பல்வேறு குளறுபடிகள். திமுகவின் நிர்வாகிகள் தங்களது மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கு எதிர்ப்புகளையும் தான் மாவட்ட செயலாளராக வர வேண்டும் என்ற கோபத்தில் மாவட்ட செயலாளர்களது பேச்சை கேட்காமல் கட்சி வளர்ச்சிக்காக மக்களை சந்தித்து திமுகவின் ஒட்டுமொத்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திமுகவின் தலைமை வெற்றியடைவதற்கும் திமுகவில் வேலை செய்யவில்லை என்று நேற்று நடைபெற்ற திமுகவின் செயற்குழு கூட்டத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனதில் இருந்த ஒட்டுமொத்தமான பதிவை வெளியிட்டு கண்கலங்கியுள்ளார். அதற்கு காரணம், பதவி வெறியாக திமுகவின் நிர்வாகிகள் மாறி வருகிறார்கள். ஒரு மாவட்டத்தில் ஒரு பதவி, 2 பதவி கொடுக்கலாம். ஆனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொண்டர்களையும் மாவட்ட செயலாளராக வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. நீங்கள்தான் கட்சியின் வளர்ச்சிக்காக பங்களிப்பை கொடுக்க வேண்டும். உட்கட்சி மோதல் அதிகரித்தால் நிச்சயம் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என்பதை நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் போது ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார். இதை நாம் பல முறை ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாகவே பதில் கூறியிருந்தோம். திமுகவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் நியமிக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, உட்கட்சியில் அதிகமாகவே இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் தங்களை ஜமீன்தார்களாக நினைத்து கொண்டு அந்த மாவட்டத்தில் எந்த ஒரு திட்டங்கள் போடப்படுகிறதோ அங்கு நிறைவேற்றக்கூடிய டெண்டர்கள் நிறுவனங்களிடம் பேரம் பேசி கமிஷன்களை பெறுகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் சொத்துக்களை வளர்க்கிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். இதனால்தான் திமுகவும் தோல்வியே தழுவியது. இதை ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் போதே மனதில் உள்ள அந்த அழுத்தத்தை நேரடியாக நிர்வாகிகளிடம் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாகவே மாறிவிட்டது. ஒரு கட்சியில் உட்கட்சி மோதல், கிளை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் போன்றவர்கள் தங்களது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தவரை வர விடாமல் தடுப்பதும், வளர்ச்சியடைய விடாமல் தடுப்பதும் திமுகவில் உருவாகி கொண்டிருக்கின்றது. 15 ஆண்டுகள் கலைஞரால் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை இருந்த போதிலும் கூட கலைஞர் அவர்களது செயல்பாட்டினால் திமுக கட்டமைப்பாக இருந்தது. நிர்வாகிகள் கலைஞரின் பேச்சை கேட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஸ்டாலினால் திமுகவின் நிர்வாக திறமை மேம்படவில்லை. இது 100% உண்மை என்ற தகவலை நாம் விசாரித்த அளவிற்கு கிடைத்துள்ளது. ஏனென்றால் கூட்டணிகள் 3 மாதங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் தான் எங்களுக்கு முதல்வர், ஸ்டாலின் தான், திமுக தான் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு இரும்பு கரண் என்று கூறும் அளவிற்கு கூட்டணிகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது விசிக, முஸ்லீம் லீக், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவின் பக்கம் சென்று கூட்டணிகள் தாவேகாவுடன் தான் இருக்கும் என்பதை விசிக உள்ளிட்ட பல கட்சிகளும் தெரிவித்துவிட்டது. இதிலிருந்து தமிழ்நாட்டில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்வி சிறந்த ஆட்சியை கொடுக்கவில்லை என்பதற்காக அல்ல. கோபாலபுர குடும்பத்தின் ஒட்டுமொத்தமான கட்டமைப்பு, திமுகவால் நிர்வாக திறமை, செயல்பாடு குறைவு, உதயநிதி அவர்களை குறுகிய காலத்தில் துணை முதல்வர் பதவி கொடுத்து திமுகவின் வளர்ச்சியையும் குடும்ப அரசியலையும் அடுத்த கட்டத்திற்கு மக்களின் கோபத்தையும் திமுகவின் நிர்வாகிகளது கோபத்தையும் ஆட்கொண்டு இந்த இடத்திற்கு திமுக வந்துள்ளது. இது நிரந்தரமா என்று கேட்டால் எதிர்க்கட்சி பதவி நிரந்தரம் கிடையாது. ஆனால் நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில்
ஸ்டாலினை போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டுகின்ற திமுகவால் எப்படி ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்ற கேள்வியை தான் நாம் இப்பொழுது கேட்கின்றோம். தைரியம் இருந்தால், நீங்கள்தான் சிறந்த ஆட்சியை கொடுத்தீர்கள் என்றால், உங்களது தொண்டர்கள் மீதும் உங்களது நிர்வாகிகள் மீதும் நம்பிக்கை இருந்தால் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஏதேனும் ஒரு தொகுதியிலோ அல்லது ஏதேனும் 2 தொகுதியிலோ ஸ்டாலினால் போட்டியிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் மக்கள் திமுகவை எதிர்த்து விட்டார்கள் என்பதை விட அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிளை நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது. இதனால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரமே திமுகவிற்கு ரத்து செய்யப்படும். இது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் அவரது அரசியல் கதையை முடியக்கூடிய நிலைமையும் உருவாகும். இதனால்தான் தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகளது எண்ணிக்கையை 110ஆக உயர்த்துவது பற்றியும், வயது வரம்பு 70ஆகவும் ஒருவர் 2 முறைதான் பதவியில் இருக்க முடியும் என்பதையும், புதிய அறிவிப்புகளையும் 9 தீர்மானங்களையும் நேற்று சட்டசபை கூட்டத்தொடர் திமுக எம்எல்ஏக்கள் சரியாக விவாதங்கள் நடத்தவில்லை என்ற கோபத்தையும் செயற்குழு கூட்டத்தின் பொழுது ஸ்டாலின் அவர்கள் விவரமாக கண்ணீர் விட்டு கதறி அழுது பேசியுள்ளார். இது தொடர்ந்தால் இன்னும் 5-6 ஆண்டுகளில் திமுக அங்கீகாரத்தை இழந்தால் சின்னத்தையும் இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, சரியான தலைமை இல்லை என்றால் ஆட்சியை கைப்பற்றுவது கடினம். இனி ஒரு காலமும் உதயநிதியே அமைச்சராகவோ துணை முதல்வராகவோ பொறுப்பேற்க வைக்க முடியாது என்ற தகவலையும் நம்மால் இதன் மூலம் பார்க்க முடிகிறது. சிறந்த தலைவர் திமுகவில் இருந்தவர் என்றால் அது அண்ணா அவர்களுக்கு பிறகு கலைஞர் அவர்கள்தான். அந்த சிறப்பான தலைமை திமுகவில் நாம் ஸ்டாலினிடம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவரிடம் அது இல்லை. இது 100% உண்மை. அப்படி சிறந்த தலைமை இருந்தால் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி அடையட்டும், நாம் பார்த்து கொள்ளலாம். அது வாய்ப்பே கிடையாது. இது நிர்வாகிகளே நாம் கேட்டறிந்த வரைக்கும் உட்கட்சியிலேயே அதிகளவு போட்டிகளும் பொறாமைகளும் குறுநில மன்னர்களாகவும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டதால் தான் திமுக ஆட்சியை இழந்தது. ஒட்டுமொத்தமான மனவேதனை அடையக்கூடிய வகையில் ஸ்டாலின் செயற்குழு கூட்டத்தின் பொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார். இது தொடர்ந்தால் திமுக தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை இழந்து ஸ்டாலின் அரசியல் கதை முடியும் என்ற தகவலும் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.